சென்னை பாலவாக்கம் பல்கலை நகர் கடற்கரையில் கரைக்கு கொண்டு வரப்பட்ட விநாயகர் சிலையை கிரேன் மூலம் தூக்கிய போது இடை தாங்காமல் உடைந்து விழுந்தது. தொடர்ந்து பக்தர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். गणपति बापा बोलियो। हे இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்போம். சீனிவாசன் வணக்கம். அங்கு தற்போது நிலவரம் என்னவா இருக்கு சீனிவாசன்? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி தமிழகம் முழுக்க கொண்டாடப்பட்டு ஆங்கங்கே விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு அதை பக்தர்கள் வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் தொடர்ந்து அடுத்த 2 நாட்களில் இருந்து, அதாவது 7ஆம் தேதியிலிருந்து அடுத்த 2 நாட்களில் இருந்து விநாயகர் சிலையை அவரவர் பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகளில் கரைக்கக்கூடிய பணியை பக்தர்கள் செய்து வந்தனர். இந்நிலையில் தொடர்ந்து இன்று, அதாவது ஒரு வாரம் கடந்த இன்று பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் தமிழகம் முழுக்க கரைக்கப்பட்டு வருகின்றன. இதில் ஒரு பகுதியாக சென்னை பாலவாக்கத்தில் இருக்கின்ற கடற்கரை பகுதியில் இன்று சிலையை கரைப்பதற்காக காலை 10 மணி முதலிருந்து தற்போது வரை, அதாவது தற்போது நிலவரப்படி தற்போது சுமார் 150க்கும் மேற்பட்ட சிலைகள் ஆவடி, தாம்பரம், இந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் இருக்கின்ற இந்த மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்டு கரைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் அப்பகுதியில் கடற்கரை ஓரத்தில் தடுப்பு அமைத்து பக்தர்களுக்கோ அல்லது பார்வையாளர்களுக்கோ அனுமதி மறுக்கப்பட்டு இந்த சிலைகளை கரைக்கப்படுவது காவல்துறை மூலமாக கிரேன் மூலமாக அந்த சிலைகள் தூக்கி கடலிலே கரைக்கப்படும் பணிகள் நடைபெற்றுள்ளன. இந்நிலையில் இன்று வந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட கிலோ எடை கொண்ட விநாயகர் சிலையை கிரேன் மூலம் தூக்கிய போது அந்த கிரேனில் இருந்து விநாயகர் சிலையில் கட்டப்பட்டிருந்த பெல்ட் அறுந்து விழுந்ததில் அந்த சிலை உடைந்து விழுந்தது. அப்பொழுது காவல்துறைக்கும் அந்த பக்தர்களுக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பக்தர்கள் தரப்பிலிருந்து என்ன கூறியிருக்கார்கள் என்று சொன்னால், அவர்கள் நீங்கள் அவசரப்பட்டதனால் தான் நாங்கள் சரியாக அங்கே கட்டப்படவில்லை, அதனால் இந்த சிலை கீழே விழுந்திருக்கிறது என்ற அந்த ஒரு வாக்குவாதத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்த போது கூட நீங்கள் சரிவர விநாயகர் சிலையை கரைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கான அந்த பாதுகாப்பை நீங்க செய்யவில்லை என்ற ஒரு கோணத்தில் பக்தர்களுக்கும் போலீசார்களுக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. தற்போது காவல்துறைகளும் பக்தர்களும் இடையே நடைபெற்ற அந்த வாக்குவாதம் சரி செய்யப்பட்டு பக்தர்களை திருப்பி அனுப்பியிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.